ஹாய் வெல்கம் ஆல். வெல்கம் ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரைப்ட் என்சிஆர்டி புக் மேரிகோல்டுன்றதுல யூனிட் 9 பார்க்க போகிறோம். அந்த பேர் என்ன அப்படின்னா கிளவுட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கிளவுட்ஸ்னு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ரீட் அண்ட் லேர்ன் பை ஹார்ட். இட் இஸ் ஹாட், அதாவது ரொம்ப சூடாக இருக்குது, அதாவது வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்கை இஸ் ப்ளூ, வானம் என்ன கலரில் இருக்குதான், நீல கலரில் இருக்குது. எ லிட்டில் கிளவுட் கம்ஸ் லுக்கிங் ஃபார் யூ. அப்படி வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன மேகம் என்ன பண்ணுதுன்னா உன்னை தேடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் கிளவுட்ஸ் கம், முதல்ல ஒரு சின்ன கிளவுடு மட்டும் வருது, அதுக்கப்புறம் நிறைய மேகங்கள் சேர்ந்து வருது. தே பிரிங் ரெயின், அப்படி நிறையா மேகங்கள் சேர்ந்த உடனே நம்மளுக்கு மழை வருது, மழை தருது அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மேகங்கள்லாம் மழையை தான் கொண்டு வருது அப்படின்றாங்க. சிங் அண்ட் டான்ஸ் இட்ஸ் கூல் அகெயின், அப்போ ரொம்ப வெயிலாக இருந்தது, இப்போ மறுபடியும் கூல் ஆகிடுச்சு, அதனால் பாட்டு பாடி சந்தோஷமாக நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த போயம். நெக்ஸ்ட் போகலாம். சில நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். பிரிங், பிரிங்னா எடுத்துகிட்டு வர்றது. கிளவுட் மேகம். கூல், கூல்னா ரொம்ப குளிராக இருக்கிறது. டான்ஸ் ஆடுறது. ஹாட் சூடாக இருக்குது. ரெயின் மழை. இட்ஸ் அ ஹாட் டே, இட் இஸ் அ hot day. It is raining today. It is raining today. Next பார்க்கலாம். Reading is fun. What is the color of the sky? ஸோ வானம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கலரில் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ப்ளூ இன் கலர். வாட் டு த கிளவுட்ஸ் பிரிங்? மேகங்கள்லாம் எதை எடுத்துகிட்டு வந்துடுது அப்படின்னு கேட்குறாங்க. த கிளவுட்ஸ் பிரிங் ரெயின், அதெல்லாம் வந்துட்டு மழை எடுத்துகிட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த பிக்சர்ஸ். ஸோ சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் அவங்க கொடுத்துருக்க பிக்சர்ஸையும் மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸையும் நம்மளுக்கு கொடுத்துருக்க பிக்சர்ஸையும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெயின் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. ரெயின்னா மழை. அப்போது இது சில்ட்ரன்ஸ் டான்சிங். சில்ட்ரன்ஸ் டான்சிங். சில்ட்ரன்ஸ் டான்சிங்ன்ற போது பிள்ளைங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செகண்ட். சில்ட்ரன்ஸ் சிங்கிங். சில்ட்ரன்ஸ் சிங்கிங், ஸோ பாடுறது. அப்போ இது 3. நெக்ஸ்ட்டு கிளவுட்ஸ், இதான் கிளவுட்ஸாக இருக்குது, மேகமாக இருக்குது. அப்போ இது 4. நெக்ஸ்ட்டு வந்து த ஸ்கை, வெறுமனா த ஸ்கை மட்டும், அந்த வானம் மட்டும் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் 5. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஆனந்திஸ் ரெயின்போ. ஆனந்திஸ் ரெயின்போ. ஆனந்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் இதெல்லாம் பார்க்குறா, என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்க்கலாம். இட் வாஸ் ரெய்னிங் அவுட் சைடு, வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனந்தி வாஸ் ஃபாஸ்ட் அஸ்லீப் ட்ரீமிங் ஆஃப் ரெயின்போஸ். அவள் என்ன பண்ணுறா, கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கிறா. அப்போ வந்துட்டு அவள் வானவில்லாம் பற்றி நினச்சிட்ருக்கிறா. ஷி ஓக் அப் டு லுக் அவுட் ஆஃப் ஹர் விண்டோ. அவள் வந்துட்டு திடீர்னு எழுந்திரிச்சு பார்க்குறா, அதாவது அவளோட ஜன்னலுக்கு வெளியே வந்துட்டு பார்க்குறா. தேர் வாஸ் அ ஹியூஜ் பிரைட் ரெயின்போ அக்ராஸ் அ கிளியர் ப்ளூ ஸ்கை. அப்போது நல்லா நீல கலர் வானத்தில் வந்துட்டு ரொம்ப பெரிய ரொம்ப பிரைட்டான ஒரு வானவில் வந்துட்டு இருக்குது. அந்த காட்சியை வந்துட்டு ஆனந்தி பார்க்குறா. ஆனந்தி ரேன் அவுட் டு த கார்டன் வித் மில்லி, ஹர் ஃபேவரட் கேட். ஆனந்தி வந்து உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட கார்டனுக்கு வந்துட்டு போகிறா. யார் கூட? மில்லின் கூட. மில்லினா யார் அப்படின்னா அவளோட ஃபேவரட் பூனை, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பூனை, அதோட பேர் தான் மில்லி. ஸோ ஆனந்தியும் மில்லியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கார்டனுக்கு போகிறாங்க. ஆனந்தி லவ் டு ட்ரா அண்ட் பெயிண்ட். டுடே ஷி வாண்டட் டு பெயிண்ட் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஹர் கார்டன் வித் த கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ. ஆனந்திக்கு வந்துட்டு பொதுவாகவே பெயிண்டிங்கு ட்ரா பண்ணுறது இது எல்லாமே பிடிக்கும். ஸோ
அவளுக்கு வந்து பொதுவாகவே ட்ரா பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னா, அவளோட கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதாவது நிறைய பூக்கள்லாம் வளர்த்துருக்கா. ஸோ அதை வரைஞ்சி அதில் ஒவ்வொரு பூக்கும் வானவில்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். ஸோ ரெயின்போவில் வந்துட்டு மொத்தம் 7 கலர்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவள் பூக்களை வரைஞ்சி அந்த பூக்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் ரெயின்போவோட கலர் ஒவ்வொன்றா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். She colored one flower with a violet. She colored one flower with the violet. ஸோ violet கலரை வச்சு வயலட் கலருன்றது ரெயின்போவில் இருக்கிற ஒரு கலர். ஸோ அதை வந்துட்டு ஒரு ஃப்ளவருக்கு கொடுக்குறா. அண்ட் அனதர் வித் த இண்டிகோ ஆஃப் த ரெயின்போ, இன்னொரு ஃப்ளவருக்கு இண்டிகோ கலர் கொடுக்குறா. ஒன் வித் த ப்ளூ, இன்னொரு ஃப்ளவருக்கு ப்ளூ கலர். அண்ட் லீவ்ஸ் வித் த க்ரீன், அந்த ஃப்ளவர்ஸில் இருக்கிற லீவ்ஸுக்கெலாம் என்ன பண்ணுறா அப்படின்னா க்ரீன் கலர் கொடுக்குறா. ஒன் வித் த ஆரேஞ்ச், ஒன் வித் த ஆரேஞ்ச். ஸோ என்னென்ன கலர்லாம் கொடுத்துருக்கா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரேஞ்ச். ஸோ இந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு அவள் ஃப்ளவர்ஸ்க்கு கொடுத்து முடிச்சிட்டா. ஒன் வித் த ரெட். ஸோ இந்த 6 கலர்ஸும் வந்துட்டு அவள் என்ன பண்ணிட்டான்னா அவளோட ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தால அது எல்லாத்துக்கும் ஃப்ளவர்ஸ்க்கு லீவ்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டா. அப்போது மொத்தம் நம்ம வந்துட்டு 7 கலர்ஸ் இருக்குது ரெயின்போலன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்துட்டு அவள் 6 கலர்ஸ் கொடுத்துருக்கா. பட் ஷீ லெஃப்ட் த எல்லோ ஸோ தட் த சன் மே லுக் பிரைட் அண்ட் கே. அவள் வந்துட்டு ரெயின்போவில் இருக்கிற எல்லோ கலரை மட்டும் அவளோட ஃப்ளவர்ஸ்க்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா அதை ஃப்ளவர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவள் பெயிண்டில் வந்துட்டு சன் வரைஞ்சா. ஸோ சன்னுக்கு வந்துட்டு கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சன்னுக்கு வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்தா அது இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த எல்லோ கலர் வந்துட்டு சன்னுக்கு கொடுத்துட்றா. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா கலர்ஸையும் கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் லோ தேர் வேர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ஆல் ஓவர் த கார்டன். லோ அப்படின்னா லுக் அப்படின்ற லுக்குன்ற வேர்டோட சின்ன ஃபார்ம் தான் லோ. அண்ட் லுக் தேர் வேர் பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஆல் ஓவர் த கார்டன். இப்போ பாருங்கள், அந்த அவள் வரைஞ்ச கார்டன் பெயிண்டிங்கில் ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அழகழகான கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கா. ஸோ அதனால் அந்த பூக்கள் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. The sun was up there shining in its yellow glory. அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் அவள் அதுக்கு மேலே சூரியன் வரைஞ்சா இல்லையா? ஸோ அந்த சூரியனும் என்னவா இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆஃப்டர் கிவிங் கலர்ஸ் டு த ஃப்ளவர்ஸ் அண்ட் த சன் த ரெயின்போ வாஸ் gone. ஸோ அவள் வந்துட்டு என்ன பண்ணா அப்படின்னா அவள் வரைஞ்ச பூக்களுக்காக இருக்கட்டும், அவளோட சூரியனுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அப்புறம் ரெயின்போவில் இருக்கிற ஒவ்வொரு கலராக கொடுத்துட்டு பார்த்தா ரெயின்போ வாஸ் கான், அதாவது ரெயின்போ இல்லாமல் போயிடுச்சு. அந்த ரெயின்போட கலர் ஆனால் இதிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இதுலேருந்து கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பிரைட்னா நல்லா பளிச்சுன்னு தெரிகிறது. ஃபேவரைட்னா ரொம்ப பிடிச்சது. இண்டிகோன்றது வந்துட்டு அந்த வானவில் இருக்கிற ஒரு கலர். இன்சைட்னா உள்ளே, அவுட் சைடு வெளியே. ரெயின்போ வானவில். வயலட்ன்றதும் ஒரு கலர், அது வந்துட்டு ரெயின்போவில் இருக்குது. லெட்ஸ் ரீட். A rainbow has 7 colors. A rainbow has 7 colors. Reading is fun. சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். வாட் டிட் ஆனந்தி see outside her window? அதாவது ஆனந்தி வந்து அவள் ஜன்னலுக்கு வெளியே என்ன பார்த்தா? ரெயின்போ வானவில் பார்த்தா. வாஸ் ஷி ஹாப்பி டு see the rainbow? அவள் வந்துட்டு ரெயின்போ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாளா? ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தா. எஸ். வாட் ஆர் த கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ? அதாவது ரெயின்போவோட கலர்ஸ்லாம் என்னது? ரெயின்போக்கு வந்துட்டு 7 கலர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெயின்போவில் அந்த வானவில் இருக்கிற 7 கலர்ஸும் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். VIBGY
ஓ ஆர். இந்த வேர்டை வந்துட்டு விப்ஜிஆர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விப்ஜிஆர் அப்படின்றத வந்துட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது வின்றது வயலட், ஐன்றது இண்டிகோ, பின்றது ப்ளூ, ஜின்றது க்ரீன், ஒய்ன்றது எல்லோ, ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆரஞ்ச், ஆர் ஃபார் ரெட். ஸோ இந்த 7 கலர்ஸும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வயலட், இண்டிகோ, பிளாக், க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இந்த 7 கலர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற ரெயின்போவை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஸோ இந்த மாதிரி 7 கலர்ஸ் இருக்கும் இதுலேயும். ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.